ஏய், ஏன் இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்க? இல்லடி, விக்டர் கிட்ட என் லவ் சொல்லணும். ஆனா அது எங்க சொல்றது, எப்படி சொல்றது தெரியல. எப்படிடி நான் சொல்லுவேன்? வாயால தான். ஜோக்கா? பின்ன போய் கேளு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அவள்தான். ம் ம் விக்டர், நீ என் லவ் ஏத்துப்பியா? கடவுளே, நான் விக்டர் கிட்ட என் லவ் சொல்ல போறேன். எப்படியாவது எங்க 2 பேரும் சேர்த்து வச்சிரு. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என்னாச்சு வினிதா? ஏன் அப்படி வைக்கப்படுற? வா உட்காரு. என்ன வினிதா எப்படி வைக்கப்படுற? என்ன விஷயம்? ஐ லவ் யூ விக்டர். I love you too. ஐயோ விக்டர், என்ன இது? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. என்னது? கல்யாணத்துக்கு அப்புறமா? என்ன பேசுற நீ? கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் இருப்பானே. அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? Come on வினிதா. தொட்ட பொண்ணுங்களை எல்லாம் கட்டிக்கணும்னா நீ எனக்கு 90வது பொண்டாட்டியா தான் இருப்ப. நான் எத்தனை பொண்ணுங்களை அம்மா வாக்கியிருக்கேன் தெரியுமா? உன் மாமா சொல்லல? உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சேனே. காமோன் வினிதா. இந்த உலகத்துல நல்லவன்னு எவனுமே கிடையாது. வாய்ப்பு கிடைச்சவன், வாய்ப்பு கிடைக்காதவன், 2 ரகம்தான். வினிதா, நல்லவன் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவான். என்ன மாதிரி கெட்டவன் வாழும் போதே சொர்க்கத்துல வாழ்வான். ஒரு ஐடியா. இளிச்சுவாய் மாமன் இருக்கான்ல, அவனை கட்டிக்க. நான் அப்பப்போ வந்து போறேன். எப்படி ஐடியா? ஒரே வார்த்தை, ஓஹோன்னு சுகம். கமான் டெல் மீ. நான் உங்களுக்கு வைஃபா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், கீப்பா இல்ல. ஓகே. ஐ ஹேட் யூ விக்டர். யுவர் லாஸ். ஓகே, உன் மாமாவே கட்டிக்க. Mrs. Rajesh? Hi. May I come in? Come in. ஃப்ரெஞ்சு பேர்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கு இன்னும் ஹேண்ட்ஸம் ஆகிட்டா. அப்புறமா கூப்பிட்றேன். எஸ் மேடம். வெல் டன். வாழ்த்துக்கள். For what? பிகாஸ் உன்னை புது ப்ராஜெக்ட்டுக்கு டீம் லீடராக செலக்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ். நோ, இதெல்லாம் உன்னோட திறமைக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைச்ச பரிசு. உன்னோட ஸ்மார்ட் ஒர்க்கால தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிது. நீ ரொம்ப டேலண்டட் விக்டர். நான் ரொம்ப லக்கி நீ எனக்கு கிடைச்சதுக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லா ட்ரைனிஸுமே உனக்காக வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க. வெற்றிகரமாக நீ இந்த ப்ராஜெக்டை முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. Sure. Once again, congratulations. Thank you, Mrs. Rajesh. Oh, don't call me Mrs. Rajesh. I have a beautiful name. Simran. Call me Simran, Victor. Okay, I'll try. Okay, bye. Bye. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே. இவரை கட்டிக்க போகிறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. Okay, ladies and gentlemen, this is a very prestigious project for our company.
இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம கம்பெனி நம்பர் 1 இடத்துக்கு வந்துடும். விக்டர் சொல்றபடி செய்யுங்க. பிகாஸ் ஹீ ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி டேலண்டட். ஸோ இவர் உங்க டீம் லீடராக கிடைச்சது உங்களுக்கு. நல்லா ஒர்க் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ மேடம். Okay guys, this is very tough and important project, right? Okay, so we all have to work hard. We have to submit this project in 1 month. If we finish this project in 1 month, we will get more projects. Okay? Any doubts? Feel free to ask me. Okay? You have any doubts? Yes, sir. நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? சரி உட்காருங்க. Yes. Excuse me, sir. Wait a One minute, doubt. please. Sir, no doubt, sir. Okay, sir. No doubt. Yeah. Sir, I have one more doubt, sir. Wow. எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குடி. உனக்கு பக்கத்துல உட்கார்ந்தவன தானே பிடிச்சிருச்சு. எனக்கு அவனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அடி வாங்குவ. Yeah. Hi madam. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். I just came home. Fresh up ஆலான்னு பார்த்தா அதுக்குள்ள உங்க கால் வந்துச்சு. சொல்லுங்க மேடம். பார்க்கல மேடம். ரியலி? எல்லாமே மேடம் உங்களால் மட்டும்தான். நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன். See you. Only roses. No personal photo. Good morning, sir. Good morning. Welcome, sir. Yeah. Watchman, car park பண்ணு. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Yeah. அந்த Good morning. இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்டேட் பண்ணு. Hi, Miss Aishwarya. Yeah? Have you finished this part of the project? Yes. Let me be straight. Will you marry me? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். I'm so sorry, sir. Thank you so much for your offer. But என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மேரேஜ்ங்கிறது பணத்தை பார்த்தோ அழகை பார்த்தோ பண்ணக்கூடாது. மனசை பார்த்து பண்ணுங்க. I'm sorry. That's okay. ஹாய் விக்டர். சொல்லு மச்சான். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. என்னடா விஷயம்? அதுக்கெல்லாம் காரணமே நீதான் விக்டர். என்னோட வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிட்டடா. நான் என்னடா பண்ணேன்? மாம்பழம் மாதிரி இருக்காண்டி. என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியலடா. என் அக்கா பொண்ணு வினிதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்டாடா. சூட அணைக்காம சத்தியம் பண்ணி ஒன்னு சொல்றேன்டா. எனக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்தா கண்டிப்பா விக்டர்னு தான்டா பேர் வைப்பேன். எனக்கு இவனை பார்த்தா full ஒருவேளை பொம்பளை பிள்ளை பிறந்தா? சரி விக்டோரியான்னு வச்சுட்டு போறேன். சரி வச்சுக்க, உன் ஆசையா தான் இருப்பா. தேங்க்யூடா. ஹேவ் அ குட் டே. பாய். பாய். ஏய், ஐயோ வராண்டி. அவன் பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ? என்ன மேடம், நான் உங்களுக்கு மாம்பழம் தான் இருக்கேனா? ஜூஸ் போட்டு சாப்பிட போறீங்களா? மிக்ஸி கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வர சொல்லவா? நோ. என்ன வேணாமா? கண்ணை பிடிக்கணுவேன். சாரி சார். நீங்க என்ன சொன்னீங்க? ஃபுல் மீல் பிளேட். ஒன்று சொல்லட்டா, இந்த அழகை பார்த்து லவ் பண்றவங்களை கண்டாலே ஐ ஹேட் இட். அழகு இருக்க வேண்டியது வெளியில இல்ல, மனசுல. மனசு அழகா இருந்தா மனுஷங்க அழகா இருப்பாங்க, குடும்பமும் அழகா இருக்கும். புரிஞ்சுதா? போய் வேலையை பாருங்க.
ஏய் வாடி என் கூட, ஏய் வாடி என் கூட, ஏய் தனியா நீ போகாதே வாடி என் கூட, ஏய் வாடி என் கூட. சீக்கிரமா ஹவுஸ்ஃபுல் ஆயிட போகுது, சீக்கிரம். வை வாட்ஸ் த ப்ராப்ளம்? செப்பல் ட்ராக்ஸ் வாட் இஸ் திஸ் மேன்? பாபு சார், போன தடவை பிராண்ட் பேண்ட், பிராண்ட் ஷர்ட், பிராண்ட் ஷூ போட்டுட்டு வந்தேன், அப்போ வெளியே அனுப்பிட்டீங்க. அதனாலதான் இந்த தடவை பிராண்டட் பொண்ணோட வந்திருக்கேன். பாத்தீங்களா, அங்கேயும் துணி இல்லை இங்கேயும் துணி இல்லை. நான் அலோவ் பண்ண முடியாது உங்களை. எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு ஏதாவது காரணம் சொல்லி வெளியே அனுப்பிட்டே இருக்கீங்க. நான் உள்ள போனோம். யோ, என்னைய பாட்டு எடுத்துருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா எங்களை உள்ள விடுங்க, இல்லைன்னா இங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். பிளஸா ஒலிக, பிளஸா ஒலிக, என்ன உள்ள விடுங்க. பெரிய தொலையா போச்சியா, உள்ள போய் தொலையா. சரியான மக்களா இருப்போம் போல. Come on baby, dance. ஏய், நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வரேன். கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன். போ. Cheers. குடி. இன்னொன்னு குடியா? மேடம் கொடுத்துரு சார். எனக்கு குடியா? லேடிஸ்க்கு மட்டும் தான் சார் ஃப்ரீ. நீங்க பே பண்ணுங்க சார். இருடா, நாளைக்கு நானும் லேடிஸ் கெட்டப்ல வரேன். மேட்சோ, ஏ மேட்சோ, ஏ மேட்சோ. ஆக்சுவலி உங்ககிட்ட விக்டரை பத்தி ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஏய், என்ன கூட்டிட்டு வந்துட்டு அவனை பத்தி கேக்குற? ஐ அம் சாரி. கோச்சிக்கிட்டீங்களா? இந்த டச்சுக்கு என்ன பாரு இவள. ஏய், ஓசில குடி என்ன இங்க கூட்டிட்டு வந்த? ஒழுங்கு புரியுதே, வாடி வாடி. ஒரே ஒரு நிமிஷம் என்ன வாங்க. சொன்னா சொல்லு. விக்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏய், என்னடி அவனை பத்தியே பேசிட்டு இருக்க? அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னு என்ன? ஏய், பாக்குறதுக்கு தான் நான் காமெடியன் மாதிரி இருப்பேன். ஆனா Sorry, டெரர் பீஸ். sorry. என்ன லவ் பண்ண சொன்ன இந்த கைத்திலே நான் தூக்கு மாட்டிப்பேன் தெரியுமா? அப்புறம் பேயா வந்து ஆ? என்ன விக்டர் என்ன பண்ற? ஃபேஸ்புக் என்ன ஃபேஸ்புக்கோ என்ன மோடா? ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காலத்து பசங்க நைட்டு பகலமா ஃபேஸ்புக்லயே இருக்கிறீங்கப்பா. பெரியப்பா, எனக்கு மட்டும் ஃபேஸ்புக் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. இந்த ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணை பிடிச்சிட்டேன். அப்படியா? யாருடா அந்த பொண்ணு? பெரியப்பா, அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியே, எனக்காவது நீ இருக்க, ஆனா அவளுக்கு யாருமே இல்லை. அவளோட அனாதை. Hi darling, how are you? I'm in office. Where are you? அமித், என்ன இது? Sorry sir, Facebook. ஃபேஸ்புக். This is not right. ஃபேஸ்புக் பார்க்கலாம், ஆனா அதுக்கு இன்னொரு டைம் இருக்கு. This is work time. இந்த டைம்ல கம்பெனி வேலை தான் செய்யணும். ப்ராஜெக்டை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இனிமே ஃபேஸ்புக்கை பார்த்தேன் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? Yes sir. Do your work. Well said, Victor. Thanks. Nice guy. என்னடா வாழ்க்கை இது? ஓகே, புரிஞ்சதுல? எஸ் சார். என்ன ஓகே சார். சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணு. ஓகே சார். வெறுப்பா இருக்குடா. டேய், என்னடா பிரச்சனை? இந்த லைஃபே வேஸ்ட். நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது அமிதாப் பச்சன் மாதிரி வளர்ந்து இந்த பொண்ணுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும். அப்பதான் என் மனசு ஆறும். டேய், என்னடா ஆச்சு? இவ்வளவு వ్యక్తిயா பேசுற? பின்ன என்ன மச்சான், ஒவ்வொருத்திக்கு இவ்வளவு பெருசு இருக்கு. எதுடா? மூளைய சொன்னேன்டா. ஒருத்தி கூட என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறான் மாமா. பொண்ணுங்க எல்லாம் உயரத்தை பாக்குறாங்க வழியா ஹார்ட்ட பார்க்க மாட்டேங்கிறான் மாமா. 3 நாளைக்கு முன்னாடி நம்ம கருப்பன் டேவிட் இருக்கான்ல, அவன் மூஞ்சி நம்மளாலே 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. அவன் கோல்டு கலர்ல ஒரு பொண்ணை பிடிச்சிட்டான்னா பாரு. பரவாயில்லையே. இனி என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ தான் எனக்கு Facebookல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரணும். மாமா, கிளிமுகம் எப்படி பொண்ணை பிடிச்சான்னு தெரியுமா? எப்படி? உன் போட்டோ வச்சுதான். என் போட்டோ வச்சா? ஆமா, உன் போட்டோ தான். அட்டே, உன் மேல ஆசைப்பட்டு போன்ல பேசுறவங்க எல்லாம் நேர்ல வரவழைச்சு அவங்க கையில கால விழுந்தாவது எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, என் போட்டோ வச்சுக்கிறாங்க. நேர்ல மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? அதான். ஹே, என்ன பாக்குறதுக்கு இப்படி இருக்க? ஏன் என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா? இல்ல, ஆனா பாக்குறதுக்கு என்னவோ டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டாவா? என்ன சொல்ற? போட்டோல அது சின்னதா ஷார்ப்பா குண்டா இருந்துச்சே. என்னது? உன் மூக்கு. ஓ, மூக்கா? போட்டோல ஒரு மாதிரி இருக்கு, ஆனா நேர்ல வேற மாதிரி இருக்கே. வேற மாதிரி இருக்கா? அது உன்னோட தானா? எது? போட்டோ. ஓ, போட்டோவா? அது என்னோடது இல்ல, என் ஃப்ரெண்டுது. யூ சீட்? உன் ஃப்ரெண்டு போட்டோவை Facebookல போட்டு இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை ஏமாத்த பாக்குறியா? சீட்டிங் பண்ண நான் ஃப்ராட்லாம் கிடையாது. அது என் டீம் லீடர் விக்டரோட போட்டோ.
அவர் தான் எனக்கு கௌரவம், தைரியம். அதுக்காக தான் அவரோட ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். நீ முதல்ல போய் சொல்லியிருந்தா கூட இப்பவாவது உண்மையை ஒத்துக்கிட்டல. நான் கல்யாணத்துக்கு ரெடி. அடேங்கப்பா, பரவாயில்லையே. மாமா உன் காலையாவது விழுறேன்டா. எப்படியாவது ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்துருமாமா. சரிடா, லஞ்ச் டைமில் வா. இப்போ ஒர்க்கிங் டைம், நான் ஒர்க் பண்ணணும். நீ போயிட்டு அப்புறமா வா. கன்ஃபார்மாக பண்ணி கொடுத்துருவில்ல? பண்ணிடலாம். இனிமே பாரு.